ஹலோ அண்ட் வெல்கம் டு கீப் கோடிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ரியாக்ட் காம்பனன்ட் டெவலப் பண்ண வரோம். ஆட்டோ கம்ப்ளீட் காம்பனன்ட். ஆட்டோ கம்ப்ளீட்னா நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. ஒரு இன்புட் ஃபீல்ட் இருக்கும், அதில் டைப் பண்ணால் சஜஷன்ஸ் வந்து கீழே வரும். ஸோ இப்போ வந்து ஒரு சிட்டி நேம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சின்னு டைப் பண்ணாலே கீழே வந்து சென்னைன்னு வந்து வரும். நம்ம அதுலேருந்து வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது நிறைய யூஐ காம்பனன்ட் லைப்ரரியில் இருக்குது. பட் ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு இமேஜ் காமிக்கணும், இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் அந்த சஜஷன்ஸ்லாம் காமிக்கணும், இல்லை வந்து அந்த சர்ச்சை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட ஓன் காம்பனன்ட் தான் எழுதி ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் ரியாக்ட் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஆட்டோ கம்ப்ளீட் காம்பனன்ட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டைலிங்க்கு நான் வந்து டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணுறேன். பட் டெய்ல்விண்ட் தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை ரன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு நெக்ஸ்ட்.js ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கிரியேட் ரியாக்ட் ஆப் மூலமாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புது நெக்ஸ்ட்.js ஆப் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து டெய்ல்விண்ட் மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து அதோட அவுட்புட். இங்கே வந்து அதோட சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த கோடெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிவ் வச்சுக்கோம். இந்த மெயின் ஃபுட்டர் பார்ட் நமக்கு தேவையில்லை. பட் இந்த ஹெட் இருக்கட்டும். இதில் ஏன்னா வந்து டைட்டில் செட் பண்ணுறாங்க. ஸோ நான் டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணுறதால ஸ்க்ரீன் ஹெச் அப்படின்னு போட்டாலே எனக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஹைட் வந்துடும். இது வந்து ஒரு ஃப்ளெக்ஸாக இருக்கட்டும். ஐட்டம் சென்டர் அண்ட் ஜஸ்டிஃபை சென்டர் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே என்ன டெக்ஸ்ட் இருந்தாலும் அது வந்து சென்டரில் வரும். ஸோ தட் நம்மளோட ஆட்டோ கம்ப்ளீட் காம்பனன்ட் சென்டரில் வர மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட இந்த காம்பனண்ட்டோட இன்டர்ஃபேஸை வந்து நம்ம யோசிக்கணும். எப்போதுமே ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட். ஸோ இப்போ நான் ஆட்டோ கம்ப்ளீட்னு போட்டு இதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். ஜஸ்ட் லைக் இது ஒரு இன்புட் காம்பனன்ட் மாதிரி இருக்க போகிறதால ஒரு வேல்யூ அதுக்கு இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு ஆன் சேஞ்ச் இருக்கணும். ஸோ அதில் தான் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிற வேல்யூ நமக்கு திரும்ப வரணும். ஸோ அது இல்லாமல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கணும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த காம்பனண்ட்டோட இன்டர்ஃபேஸாக இருக்க போகுது. ஸோ இதில் வந்து நம்ம இதோட ஸ்டேட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம வந்து ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இனிஷியலி இது வந்து எம்டியாக இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட், இங்கே வந்து target.value. ஸோ இப்போ வந்து இங்கே என்ன டெக்ஸ்ட் இருக்குதோ அதை நம்ம வேல்யூவில் பாஸ் பண்ண போகிறோம். இதிலிருந்து ஆன் சேஞ்ச் வந்து வாங்கி இங்கே வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த காம்பனண்ட்டை நம்ம வந்து இன்னும் கிரியேட்டே பண்ணலை. பட் நம்ம என்னென்னலாம் பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அரே வந்து ஒரு சிம்பிளான அரே வச்சுக்குவோம். சென்னை, பெங்களூர், மும்பை அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம அந்த காம்பனண்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ காம்பனன்ட் ஸ்லாஷ் autocomplete.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து autocomplete அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த காம்பனண்ட்ல வந்து இந்த என்டையர் காம்பனண்ட்டையும் வந்து நம்ம வந்து ஒரு டிவ்ல ரேப் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிவ்வுக்குள்ள ஒரு இன்புட் இருக்க போகுது.
ஸோ இதில் வந்து ஒரு பார்டர் 2 பார்டர் கிரே ஒரு 500 இருக்கட்டும். அப்புறம் ரவுண்டட். ஓகே, இப்போ டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். வேல்யூ வந்து நமக்கு வந்து ப்ராப்ஸ்லேருந்து வரப்போகுது. வேல்யூ ஆன் சேஞ்ச் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு 3 ப்ராப்ஸ் இருக்கு. ஸோ வேல்யூ வந்து அதுலேருந்து வரப்போகுது. ஆன் சேஞ்ச் நம்ம ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம ஆட் பண்ண பார்டர் வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் பார்டர் கலர் நம்ம இன்னும் குறைக்கலாம். 300 ஃபோக்கஸில் இருக்கிறப்ப 400 இருக்கலாம். ஸோ வந்து ஒரு பேடிங் ஆட் பண்ணுவோம். px4 py2, அதாவது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 4 இருக்கும், ஒய் ஆக்சிஸில் 2 ரெண்டு பக்கமும் இருக்கும். அதே மாதிரி ஃபோக்கஸில் இருக்கிறப்ப டிஃபால்ட்டாக இருக்கிற அவுட்லைன் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை பார்ப்போம். இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ இது கீழே நம்ம வந்து ட்ராப் டவுன் சஜஷன் காமிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு ஆல்ரெடி நம்ம ஆப்ஷன்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன்ஸே யூஸ் பண்ணுவோம். இங்கே ஆப்ஷன் வரணும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் இப்போ ஸ்டைலிங் ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து அப்சல்யூட் பொசிஷனில் இருக்கணும். அண்ட் இதோட பேரண்ட் வந்து ரிலேட்டிவ்ல இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு ஷேடோ ஆட் பண்ணுவோம். பேடிங் வந்து இதில் ஆட் பண்ண வேணாம், நம்ம வந்து இந்த கீ எலமெண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், இந்த லிஸ்ட் எலமெண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தா வந்து இந்த மாதிரி கீழே ஒரு ட்ராப் டவுன் மாதிரி வருது. ஸோ இது நமக்கு வந்து ஃபுல் விட்த் வரும். ஸோ டபிள்யூ ஃபுல் அப்படின்னா வந்து ஃபுல் விட்த் எடுத்துக்கும். அதே மாதிரி ரவுண்டட் யூஸ் பண்ணுவோம், அப்போ தான் வந்து கார்னர்ஸ் ரவுண்டடாக இருக்கும். ஷேடோவும் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். அண்ட் ஹோவர் ஆகிறப்ப ஷேடோவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நான் ஜூம் இன் பண்ணுறேன். இப்போ இந்த லிஸ்ட் ஐட்டம்லாம் வந்து ஹோவர் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த ஐட்டம் ஹைலைட்டாக இருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நான் ஹோவருக்கு வந்து ஒரு பிஜி கிரே 100 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஹோவர் பண்ண அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து ஹைலைட்டடாக காமிக்கும். பட் இந்த டாப் ஐட்டமும் பாட்டமும் வந்து இதுவும் ரவுண்டடாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரவுண்டடாக இல்லாததால இந்த கார்னர்லாம் வந்து ஷார்ப் எட்ஜாக தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் லாஸ்ட் ஐட்டம்ங்கிறதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன், கெட் ஆப்ஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் கொடுத்துருவோம். அந்த இண்டெக்ஸ்க்கு தகுந்த மாதிரி அது வந்து நம்ம கிளாஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஒரு கிளாஸ் நேம் இங்கே வச்சுக்குவோம். இது வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஹோவர் ஆனால் பிஜி கிரே ஆகணும். அதே மாதிரி px4 இருக்கணும், py2 இருக்கணும். ஸோ இஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா வந்து கிளாஸ் நேம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து இந்த 0க்கு வந்து ரவுண்டட் வந்து டாப் மட்டும் ரவுண்டடாக இருக்கணும்.
rounded t tlg. ஓகேவா? ஸோ அதே மாதிரி else if இண்டெக்ஸ் லாஸ்டா இருந்தா அது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு லெங்த் தேவை. ஸோ நம்ம லெங்த்தையும் வாங்கிக்கிறோம். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லெங்த் -1 இருந்ததுன்னா அது வந்து லாஸ்ட் ஐட்டம்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து இதே தான், பட் ரவுண்டட் பாட்டம்ல எல்ஜி. ஸோ கடைசியா வந்து ரிட்டர்ன் கிளாஸ் நேம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். கெட் ஆப்ஷன் கிளாஸ். நமக்கு இண்டெக்ஸ் தேவை, இண்டெக்ஸ் வந்து மேப்ல இருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி லெங்த் தேவை, லெங்த் வந்து ஆப்ஷன்ஸோட லெங்த் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் எலிமெண்ட்ல மட்டும் சம்திங் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து இதோட வந்து ஜாயின் ஆகி ஒரே கிளாஸாக இல்லாமல் இது தனி கிளாஸாக இருக்கும். ஸோ நவ் எவ்ரிதிங் லுக்ஸ் குட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இது வந்து ஹைட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்டேட் தேவை. இது எந்த நேரத்தில் வந்து ஷோ ஆகணும், ஹைட் ஆகணுங்கிற லாஜிக்லாம் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தேவை. ஷோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பூலியனாக இருக்கும். ஸோ பை டிஃபால்ட்டாக இது வந்து விசிபிளாக இருக்காது, ஃபால்ஸில் தான் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் இந்த எலமெண்ட் இது வந்து ரெண்டர் ஆகணும். ஸோ ஷோ ஆப்ஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டுமே இந்த யூஎல் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நமக்கு வந்து இது போயிடும். ஸோ எப்போ வந்து இது வந்து விசிபிளாக இருக்கணுமோ அப்போ வந்து நம்ம அதை வந்து ட்ரூவாக செட் பண்ணணும். ஸோ எப்போ விசிபிளாக இருக்கணும்னா எப்போ வந்து இது ஃபோக்கஸ் ஆகுதோ அப்போ வந்து ஷோ ஆப்ஷன் ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன், இது விசிபிளாக இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த லிஸ்ட் ஐட்டமில் நான் வந்து ஹேண்ட்லர் ஆட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து கான்ஸ்ட் செலக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆப்ஷனை இன்புட்டாக வாங்கும். இது என்ன பண்ணுன்னா வந்து ஆன் சேஞ்சில் அந்த ஆப்ஷனை பாஸ் பண்ணும். ஸோ அது வந்து வெளியில் போய் வெளியில் உள்ள காம்பனண்ட்டில் வந்து நம்ம ஸ்டேட்டில் செட் பண்ணிவிடுவோம். ஸோ ஆன் சேஞ்சில் கால் பண்ணுறதோட இல்லாமல் இந்த ஆப்ஷனையும் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் பேனலே வந்து நம்ம வந்து ஹைட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் செலக்டட் வில் பி ஹைடிங். ஸோ இங்கே வந்து ஆன் கிளிக்கில் செலக்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸோ cannot read property value of defined. ஆக்சுவலி நம்ம இங்கே வந்து ஆப்ஷனை சென்ட் பண்ணுறோம், பட் இதுக்கு வெளியில் உள்ள காம்பனண்ட்டில் நான் வந்து நார்மலாக வாங்குற மாதிரி டாட் டார்கெட்னு வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே வந்து டார்கெட் கிடையாது, இது வந்து ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து டைரெக்டாக நம்ம வந்து அதோட வேல்யூவில் செட் பண்ணணும். ஸோ இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ யா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணும்போது ஃபோக்கஸ் ஆகுது. திரும்ப வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணால் அந்த வேல்யூ செலக்ட் ஆகிட்டு அந்த ட்ராப் டவுன் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் எந்த வேல்யூமே செலக்ட் பண்ணலை, பட் வெளியில் நான் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இந்த ட்ராப் டவுன் க்ளோஸ் ஆகணும். ஸோ அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை இப்போ நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கிளிக் நம்ம வெளியில் கிளிக் பண்ணுற கிளிக்கை வந்து லிசன் பண்ணணும்.
ஸோ அதை லிசன் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு யூஸ் எஃபெக்ட் எழுதணும். இந்த யூஸ் எஃபெக்ட்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து ஒரு கிளிக் வந்து இந்த டாக்குமெண்ட்ல எங்க நடந்தாலும் அதை வந்து லிசன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ரெஃப் தேவை. ரெஃப்னா என்னன்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ரெண்டர் ஆகிறப்ப அதுக்குன்னு வந்து ஒரு டாம் எலமெண்ட் கிரியேட் ஆகும். அந்த டாம் எலமெண்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் நமக்கு தேவை. ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் ரெஃப் அப்படிங்கிற இந்த ஹூக்கை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் இந்த டாம் எலமெண்ட்டோட பைண்ட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு வெளியில யார் கிளிக் பண்ணாலும் அதை வந்து நான் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஷனை ஹைட் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு லிசனர் எழுதணும். ஸோ இந்த லிசனர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லிசனருக்கு வந்து ஒரு ஈவெண்ட் வரும். ஸோ இஃப் இந்த ஈவெண்ட்டோட டார்கெட் வந்து நம்ம ரெஃபோட கரண்ட் வேல்யூ, அதாவது கரண்ட்டுங்கிறது தான் வந்து இந்த டாம் வேல்யூ வந்து வச்சிருக்கோம். ஸோ இது வந்து இதுக்குள்ள இருந்ததுன்னா நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது. இதுக்குள்ள இல்லைன்னா தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ ரெஃப் டாட் கரண்ட் டாட் கண்டெய்ன்ஸ் இ டாட் டார்கெட், இங்க வந்து ஒரு நாட், ஏன்னா இதுக்குள்ள இல்லாதப்ப தான் நம்ம வந்து ஹைட் பண்ணணும். செட் ஷோ ஆப்ஷனுக்கு வந்து ஃபால்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த லிசனரை வந்து நான் வந்து டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் எதுக்கு ஆட் பண்ண போறேன்னா கிளிக் ஈவெண்ட்டுக்கு ஆட் பண்ணி இதை ஆட் பண்ண போதாது. எப்பெல்லாம் வந்து இந்த காம்பனண்ட் வந்து இந்த ஸ்க்ரீன்லேருந்து போகணுமோ அப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இந்த ரிட்டர்னில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அதை வந்து யூஸ் எஃபெக்ட் எப்போ வந்து இந்த காம்பனண்ட் அன்மவுண்ட் ஆகுதோ அப்போ கால் பண்ணும். ஸோ அப்போ டாக்குமெண்ட் டாட் ரிமூவ் ஈவெண்ட் லிசனர், ஸோ அதே கிளிக் ஈவெண்ட்டு, ஸோ அதே லிசனர். ஸோ இங்கே ஒரு ப்ராக்கெட் கொடுத்தா இது வந்து மவுண்ட் ஆகிறப்ப மட்டும் தான் கால் பண்ணும். அப்புறம் அன்மவுண்டில் வந்து இந்த ரிமூவ் லிசனர் நடக்கும். ஸோ இப்போ இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ரன் டைம் எரர், எஃபெக்ட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, நவ் ஓகே. ஸோ இப்போ நான் வந்து வெளியில் கிளிக் பண்ணுறேன், ஹைட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது நான் கிளிக்குக்கு மட்டும் ஹைட் ஆகக்கூடாது, என்னோட அது எப்போல்லாம் வந்து ஃபோக்கஸ் போகுதோ அப்பயும் வந்து ஹைட் ஆகணும். பட் நம்ம இங்கே வந்து ஆன் பிளரில் அதை பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்போ இந்த இன்புட் வந்து வேற ஒரு எலமெண்ட்டு, இந்த டிவ் வந்து வேற எலமெண்ட். ஸோ இப்போ நான் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண மவுஸால் இங்கே கிளிக் பண்ணால் இங்கேருந்து பிளர் ஆகி தான் என்னால் இங்கே கிளிக் பண்ண முடியும். ஸோ கிளிக் ஈவெண்ட் வந்து பிளர் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ இங்கே நான் வந்து ஆன் பிளரில் வந்து இதை ஹைட் பண்ணால் என்னால் வந்து இங்கே கிளிக்கே பண்ண முடியாது. ஸோ எப்போ நான் பண்ணணும்னா வேற ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து ஃபோக்கஸில் வந்துச்சுன்னா அப்போ தான் வந்து என்னால் வந்து இதை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ ஆன் பிளரில் ஏன் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இதுதான் ரீசன். ஏன்னா வந்து அப்புறம் கிளிக்கே நடக்காது, ஆப்ஷனே செலக்ட் ஆகாது. ஸோ அதனால வந்து இதே மாதிரி டாக்குமெண்ட்ல இன்னொரு லிசனர் ஆட் பண்ணுறேன். ஃபோக்கஸ் இன் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டுக்கு லிசனர் அதே தான், அதே செக் தான் பண்ண போகிறோம். இந்த இதுக்கு வெளியில் அந்த ஃபோக்கஸ் ஆகிற எலமெண்ட் இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த சஜஷன் பேனலை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கும் வந்து ரிமூவ் லிசனர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு நார்மலாக இருக்கிற இன்னொரு ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா, ஸோ இப்படி ஃபோக்கஸில் இருக்கிறப்ப நம்ம கீபோர்டில் இருக்கிற டவுன் ஏரோவை ப்ளஸ் பண்ணால் ஒன்று ஒன்றா வந்து கீழே போகும். ஸோ அங்கேருந்து வந்து நம்ம ஒரு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் அந்த வேல்யூ செலக்ட் ஆகும். நிறைய டேட்டா என்ட்ரு பண்ணுற யூசர்ஸ்லாம் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து எனேபிள் பண்ணணும், மவுஸே இல்லாமல் இந்த வேல்யூவை செலக்ட் பண்ண முடிகிற மாதிரி.
இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் ஏரோ பிரஸ் பண்ணணும். எந்த இடத்துல வந்து ஹைலைட் ஆயிருக்குதுன்னு தெரியணும். அதுக்கு நமக்கு வந்து ஒரு கர்சர் வேணும். கர்சர்னா ஒண்ணும் இல்ல. ஒரு நம்பர் எந்த இண்டெக்ஸ் வந்து ஹைலைட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்ற ஒரு நம்பர். அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்றேன். கர்சர் செட் கர்சர். ஸோ பை டிஃபால்ட்டா இது வந்து -1ல இருக்கும். அதாவது எந்த இண்டெக்ஸையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து ஹைலைட் ஆயிருக்கிற கர்சரை வந்து நம்ம விசிபிளாவும் வந்து ஒரு கலர் காமிக்கணும். ஸோ அதனால இங்க இந்த ஸ்டைல் ஜெனரேட் பண்றதுக்கும் நமக்கு வந்து கர்சரோட கவுண்ட் தேவை. ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா, இஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு கர்சர் அப்படின்னா கிளாஸ் நேம்ல வந்து திரும்ப ஒரு பிஜி கிரே 100 ஹோவர் பண்ணா என்ன கலர்ல இருக்குமோ ஸோ அதே வந்து இங்கேயும் ஆட் பண்றோம். ஸோ இதை வாங்குறப்பையும் நம்ம வந்து இந்த கர்சரை பாஸ் பண்ணுவோம். இந்த கர்சரை வந்து நம்ம கீபோர்டில் அப் டவுன் ஏரோஸ் கிளிக் பண்ணுறப்ப நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணணும். மேலே உள்ள ஏரோ ப்ரெஸ் பண்ணால் அது வந்து குறையணும். கீழே உள்ள ஏரோ ப்ரெஸ் பண்ணால் அது வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹேண்டில் எழுதணும். கீ ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்லர் எழுதுறேன். ஸோ இது வந்து ஒரு ஈவெண்ட்டை ரிசீவ் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த கீ ஹேண்ட்லரை இந்த இன்புட்டோட ஆன் கீ அப் அப்படிங்கிற ஈவெண்ட்ல பைண்ட் பண்றேன். ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம இப்போ செக் பண்ணணும். ஸோ இந்த ஈவெண்ட்ல வந்து கோடுன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூல வந்து நம்ம என்ன கீ ப்ரெஸ் பண்றோங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ ஆரோ அப் அப்படின்னா வந்து நம்ம வந்து கர்சரை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ எப்படி டிக்ரீஸ் பண்ணணும்னா இஃப் கர்சர் கிரேட்டர் தென் 0வா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஆரோ டவுன் இருக்கு. ஸோ இது வந்து லெங்த்தை விட அதிகமாக போயிடக்கூடாது. கர்சர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெங்த் -1 கர்சரை இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கே ஆக்சுவலி வந்து ஆப்ஷன்ஸோட லெங்த் வரணும். இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் ஃபோக்கஸில் வரேன். ஃபோக்கஸில் வந்ததுக்கப்புறம் ஏரோ டவுனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஆனால் வந்து மும்பை தாண்டி அது வந்து கீழே போகுது. ஸோ அப்படி போகக்கூடாது. கர்சர் வந்து அதை தாண்டி போகக்கூடாது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுலேருந்து லெஸ் தென் கண்டிஷன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ மும்பை தாண்டி போகல. ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு என்டர் அப்படிங்கிற கீயை வந்து நம்ம லிசன் பண்ண போகிறோம். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணால் கர்சர் வந்து இந்த வேல்யூக்குள்ளே இருந்தால், அதாவது -1ல இருக்கக்கூடாது, வேற வேல்யூ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கர்சர் நாட் ஈக்குவல் டு -1 மட்டும் செக் பண்ணுறேன். -1 இருந்ததுன்னா சாரி -1 இல்லை அப்படின்னா செலக்ட் ஆப்ஷன்ஸு அதில் வந்து கர்சர் வந்து எதை பாயிண்ட் பண்ணுதோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்னால் வந்து அந்த கர்சர் யூஸ் பண்ணி அப் அண்ட் டவுன் போக முடியுது. நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன்.
வேல்யூ செலக்ட் ஆகுது. ஸோ நார்மலாக வந்து இப்போ ஒரு செலக்ட் ட்ராப் டவுன் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். நம்மளால வந்து கீழே செலக்ட் பண்ண முடியுது, மவுஸில் செலக்ட் பண்ண முடியுது. ஸோ இப்போ தான் வந்து அந்த மெயினான ஆட்டோ கம்ப்ளீட் பார்ட் வந்து நம்ம பார்க்கணும். எப்படி வந்து ஃபில்டர் பண்ணி அந்த வேல்யூவை காமிக்க போகிறோங்கிறது. ஸோ இது வந்து சிம்பிளான பார்ட் தான். இங்கே வந்து எப்போலாம் வந்து ஆன் சேஞ்ச் நடக்குதோ அப்போல்லாம் வந்து இதோட வேல்யூ வந்து வெளியில போகணும். ஸோ அப்போ ஆன் சேஞ்ச் இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ அது வேல்யூவில் போகும், திரும்ப வந்து ப்ராப்ஸில் உள்ள வரும். ஸோ அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆப்ஷனை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஃபில்டர்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இது என்னன்னா வந்து ஆப்ஷன்ஸை வந்து நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். எதை வச்சு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்ல வந்து அது இருக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் டாட் இன்க்ளூட்ஸ் வேல்யூ. நமக்கு வந்து ப்ராப்லேருந்து வர்ற அந்த வேல்யூ வந்து இது ஆப்ஷன் எது இதுலலாம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு அரே வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த ஃபில்டர்ட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ்னு இருந்ததை வந்து ஃபில்டர்ட் ஆப்ஷன்ஸ்னு மாற்றிட்டோம். இங்கே ஆப்ஷன்ஸ் டாட் லெங்க்த்னு இருந்ததை ஃபில்டர்ட் ஆப்ஷன்ஸ் டாட் லெங்க்த்னு மாற்றிட்டோம். அதே மாதிரி இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கிறத ஃபில்டர்ட் ஆப்ஷன்ஸ், இங்கேயும் வந்து ஃபில்டர்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபில்டர்ட் ஆப்ஷனை வந்து டிபெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம எல்லா ப்ராசஸும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு லூப் ஹோல் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஐட்டமை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் திரும்ப போனால் எனக்கு வந்து சஜஷன் காமிக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து ஃபோக்கஸில் மட்டும்தான் வந்து நம்ம இப்போ ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த சஜஷனை ஷோ பண்ணுறது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சேஞ்ச் ஹேண்ட்லர் எழுதுவோம். ஸோ இந்த ஹேண்ட்லரில் வந்து நம்ம ஒரு சில விஷயம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இதோட வேல்யூ வந்து வெளியில் அனுப்புகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கர்சரையும் நம்ம வந்து கிளியர் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து இது பண்ண முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கர்சர் வந்து ஆப்ஷன்ஸ்க்கு வெளியில் இருந்துடக்கூடாது. சின்னு டைப் பண்ணுறேன்னா சென்னை ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். அட் த சேம் டைம் இப்போ கர்சர் வந்து 3ல இருந்துச்சுன்னா திரும்ப வந்து ரீசெட் ஆகி அது வந்து முன்னாடி வரணும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம கிளியர் பண்ணுறோம். அதே மாதிரி எப்போல்லாம் வந்து ஃபோக்கஸ்லேருந்து வெளியில் போகுதோ அப்பயும் வந்து கர்சரை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். சாரி, ஆக்சுவலி இந்த சேஞ்ச் ஹேண்ட்லர் வந்து காம்பனண்ட்குள்ளே வரணும். ஸோ ஒன்ஸ் இது பண்ணோன்னே ஒருவேளை அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாமல் இருந்ததுன்னா அதையும் வந்து ஷோ பண்ணுற மாதிரி இங்கே கொடுக்குறோம். அப்போ தான் நம்ம வந்து அந்த லூப் ஹோலை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சேஞ்ச் ஹேண்ட்லரை நான் வந்து இதோட ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து செக் பண்ணுவோம். ஸோ வந்து நான் சென்னை சூஸ் பண்ணிட்டேன். திரும்ப வந்து பேக்கில் போனால் எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வருது. ஸோ வேறு ஏதாவது டைப் பண்ணால் எனக்கு வந்து ஆப்ஷன்ஸே வரல. ஏன்னா அங்கே வந்து எந்த லிஸ்ட் ஐட்டமுமே இருக்காது. எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்களே வந்து ஒரு ஆட்டோ கம்ப்ளீட் காம்பனண்ட் செஞ்சு பழகிட்டீங்கன்னா எவ்வளோ காம்ப்ளெக்ஸான டிசைனாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஎம்டிபிலலாம் பார்த்தீங்கன்னா இமேஜோட ஒரு மூவியோட இமேஜிங் சைடில் காமிச்சு அந்த மூவியோட நேம்லாம் வந்து அந்த ஆட்டோ கம்ப்ளீட்டில் காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆட்டோ கம்ப்ளீட் நம்ம பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் வந்து ஒரு சிம்பிளான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஜெக்டில் வந்து ஒரு இமேஜோட யூஆர்எல் இருக்கலாம். இல்லை மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கலாம். ப்ராடக்ட் கோட், ப்ராடக்ட் நேம், அந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் இருக்கலாம். ஸோ எதை வச்சு சர்ச் பண்ணுறதுங்கிறத நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் டிசைட் பண்ணிக்குவீங்க. ஸோ ரெண்டர் பண்ணும்போது இந்த லிஸ்ட் ஐட்டமில் மட்டும் நீங்கள் எப்படி வேணுமோ ரெண்டர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதை மட்டுமே வச்சு நம்ம எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஆட்டோ கம்ப்ளீட் வேணாலும் நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஸோ இந்த கோடை நான் வந்து கிட்டப்ல அப்லோட் பண்ணுறேன். கீழே லிங்க் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை செக் பண்ணுங்கள்.
ஸோ இன்னும் இந்த மாதிரியான வேற ஏதாவது காம்ப்ளெக்ஸான காம்போனன்ட்ஸ் டெவலப் பண்றது எப்படி அப்படின்னு தெரியணும்னா, அதையும் வந்து நீங்க கமெண்ட்ல ஆட் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோஸ் பண்றேன். ஸோ இல்ல இந்த மாதிரியான ஒரு காம்போனன்ட்ட இன்னொரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல டெவலப் பண்ணி காமிக்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து கீழ கமெண்ட்ல ஆட் பண்ணுங்க. வீடியோஸ் பண்றேன். உங்க ஃபீட்பேக்கையும் கீழ கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.